ரஜினி சாரை வந்து நம்ம தலைவர்னு சொல்லிட்டே இருக்கிறோம். அண்ட் விஜய் இப்போ அரசியலுக்கு வர்றாரு. சரிங்க. அவர் கூட அந்த லீடர் அப்படின்ற டைட்டில் அவருக்கு கிடைக்கல. ஆனால் இப்போ நீங்கள் பேசும்போதே தெளிவாக சொன்னீங்க, அரசியலுக்கும் இதுக்கும் துளி கூட சம்பந்தமே இல்லை அப்படின்னு. அதனால தான் டைட்டில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வந்து வெறும் இது ஒரு ஆக்ஷனு வெட்டு குத்து அப்படி கிடையாது, பிளட்டு அப்படி கிடையாது. இது வந்து ஒரு எமோஷன் கண்டென்ட்டான ஒரு ஃபிலிமு. லெஜண்ட் படத்தில் க்ளீன் ஷேவோட நடிச்சிங்க. ஆமாம், தாடி மீசையோட ஒரு கெட்டப்பு. தனிப்பட்ட முறையில் கேட்டால் அந்த கெட்டப்போட இது வந்து சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. உங்களுக்கு எந்த கெட்டப் பிடித்தமானதாக இருக்குது? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பரபரப்பாக இருந்தது ஜனநாயகன். ஸோ அதுலேயும் விஜய் சாரும் குழந்தையும் தான் வரும். இதுலேயும் குழந்தையும் நீங்களும் தான் காட்டியிருக்காங்க, ஹீரோயினை காட்டவே இல்லை. ஸோ ஜனநாயகன் வைக்கிறதுக்கு பதில் லீடர்னு வச்சுருக்காங்களா நேமு? விஜய் சார் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அஜித் சார் சினிமா விட்டு ரேசிங்க்கு வந்துட்டார், அவரும் சில படம் நம்புறாரு. அந்த கேப்பில் இப்போ வந்து எல்லாருமே லெஜண்ட் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? எல்லா படமே ஸ்பெஷல் படம். பட் இந்த படம் வந்து பிகாஸ் ஃபர்ஸ்ட் நான் டேரக்டர்கிட்ட இருந்து சொல்கிறேன். எல்லா டேரக்டரும் அவங்களோட ஃபில்மோகிராஃபியில் நிறையா ஃபில்ம்ஸ் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு ஃபில்ம் வந்து மிஸ் பண்ணியிருப்போம். பட் என்னோடய டேரக்டர் கூட இப்போ இந்த படத்துலேருந்து நான் அப்படி தான் சொல்கிறேன். பட் ஒரு டேரக்டர் அவரோட ஃபில்ம்ஸ் நான் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்த்த ஒரு டேரக்டர் வந்து எங்கள் டேரக்டர் தான். அண்ட் பிகாஸ் ஏன்னா அந்த ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ், ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு படம் பார்க்கும் பொழுதும் எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்குமே ஒரு என்டர்டெய்னிங்காக கொடுக்குற ஒரு மேஜிக் அவர்கிட்ட இருக்குது. அண்ட் அந்த ஒரு மேஜிக் வந்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு லார்ஜர் ஸ்கேலில் அண்ட் என்ன சொல்கிறது, நம்ம ரொம்ப நாள் தமிழ் சினிமாவில் மிஸ் பண்ண ஒரு ஃப்ளேவர், எனக்கு பர்சனலி மிஸ் பண்ண ஒரு ஃப்ளேவர் இப்போது எங்களோட லீடர் படம் மூலிமா வந்திருக்குன்னு ஐ ஃபீல். அண்ட் ஆஃப்கோர்ஸ் லெஜண்ட் சார் கூட நான் சார் ஆக்சுவலி இது வந்து ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் இல்லை. நான் ஆட்ஸ் பண்ணும்போது நான் ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் இட்ஸ் அ ஸ்பெஷல் ஃபில்ம். ஏன்னா எங்கே போனாலுமே வந்து நான் வந்து லெஜண்ட் சார் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு எல்லாருமே பாயிண்ட் அவுட் பண்ணி, இல்லை ரொம்ப நல்லா பண்ணுங்கன்னு எனக்கு இன்ஃபேக்ட் துணிவப்போ நிறைய பேர் மிரட்டுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு லீடருக்கு வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க, கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், அந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா ரீச் ஆகும், ஆடியன்ஸ் ஃபேமிலியாக பார்ப்பாங்கன்னு. அண்ட் இப்போ ஐ திங்க் ஒரு ஆல்பமாகவே ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் திங்க் மியூசிக் கூட மறுபடியும் வி ஹவ் பீன் ட்ராவலிங் ஃபார் அ லாங் டைம். அண்ட் இன்னும் நிறையா பேசணும், பட் அதுக்கான ஒரு ஈவெண்ட் இன்னும் இருக்குது. அண்ட் ஐ ஃபீல் ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் இட் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் த ஃபில்ம் ஆல்சோ. தேங்க்யூ. வணக்கம். கம்மியாக தான் பேசணும், கம்மியாக தான் பேசுகிறேன். எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் என்ன சொல்கிறது, ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி நமக்கு பிடிச்ச கடவுளை நினச்சிட்டு நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா? அந்த மாதிரி எங்களுக்கு பிள்ளையார் சொல்லின்றது ப்ரெஸ் தான். எங்கள் படத்தினுடைய இந்த முதல் லுக்கை சார் சொன்னார், ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி நம்ம அதை ரிவீல் பண்ணுவோன்னு சொன்னார். அது பிள்ளையார் சொல்லி மட்டும் இல்லை, பிள்ளையாரே நீங்கள் தான். ஏன்னா ஆடியன்ஸுன்ற கடவுள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு தான் நாங்கள் போனோம். ஸோ வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா, இன்டர்நெட், சோஷியல் இதை சேர்ந்த எல்லாருக்கும், நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ஒரு சில வார்த்தைகள். இந்த படம் வந்து எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்னா 2022 நானும் சாரும் பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி கருடனுக்கு அப்புறமா நான் இந்த படம் பண்ணல. 2022 நாங்கள் ஒரு செப்டம்பர் டைம்லேருந்து சாரோட மேனேஜர் அம்பிகாபதி சார் மூலமாக நாங்கள் மீட் பண்ணி நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். நான் சார்கிட்ட மீட் பண்ணி ஒரு 5-6 மாதம் நாங்கள் பேசிட்டு தான் இந்த ப்ராஜெக்ட் ஃபைனல் ஆச்சு. அது வரைக்குமே ஜென்ரலான மீட்டிங் அப்படி தான் நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். நானும் சார் வந்து ஒரு ஆசையில் நடிக்க வந்திருக்காருன்ற மாதிரி தான் நான் இனிஷியலாக அவரை மீட் பண்ணும் போது எனக்கு இருந்துச்சு. ஆனால் அடுத்தடுத்த மீட்டிங்கில் அவர் பேசுகிற விஷயங்கள், சினிமாவை பற்றி அவருக்கு தெரிகிற விஷயங்கள், எவ்வளோ நுணுக்கமாக அவர் எல்லாத்தையும் பார்க்குறாருன்றதை தெரிஞ்ச போது தான் அது வெறும் ஆசையாக மட்டும் இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது கூட ஒரே ஒரு இன்சிடெண்ட், அவர் லைஃப்பில் நடந்ததை நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு இன்சிடெண்ட் ரொம்ப இதாக இருந்தது. அவர் வீட்டில் அவர் அம்மா கிட்ட ஒரு 5th or 6th படிக்கும் போது சார் சொல்லியிருந்தாரு, அவங்க வீட்டில் ஒட்டி வைக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ் அந்த ஃப்ரிட்ஜிலலாம் ஒட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆர்டிஸ்டோட, சில ஹிந்தி ஆர்டிஸ்டோட ஃபோட்டோஸ் சார் ஒட்டியிருக்காரு. அவங்க அம்மா கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, நான் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு.
அது வந்து அப்படியே அதுக்கப்புறமா அவர் வந்து தன்னோட குடும்பத்துக்காகவும் சில கனவுகளுக்காகவும் இன்னைக்கு மிகப்பெரிய உச்சத்தை ஒரு ஃபீல்டில் அவர் வந்து அந்த சாதனையை செஞ்சுருக்காரு. இருந்தாலும் அந்த சிறுவனுடைய கனவை தான் இன்னைக்கு ஒரு இளைஞனுக்கான உத்வேகத்தோடு அவர் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்றது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது எனக்கு. அவரோட உழைப்பு வந்து அவ்வளோ கடின உழைப்பு. இந்த 2 வருஷத்தில் நான் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு உச்சத்தில் இப்படி ஜெயிச்ச ஒருத்தர் இன்னொரு ஃபீல்டில் வந்து திரும்ப ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு வேலையை செய்கிறதுக்கும் அதுக்கு அவ்வளோ கடின உழைப்பை போடுறதும் ஒரு பெரிய அசாத்தியமான துணிச்சலும் ஒரு தன்னம்பிக்கையும் இருக்கணும். அது வந்து இந்த 2 வருஷத்தில் நான் அவர்கிட்ட பழகினதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நிறைய விஷயங்கள் நான் ஷூட்டிங்கில் நடந்ததெல்லாம் ஷேர் பண்ணணும். பட் இனிஷியலாக எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த கிக் ஸ்டார்ட் பண்ணும் போது இருந்த அந்த எனர்ஜி சொல்கிறேன். எனக்கு வந்து ஓகே, நம்ம வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து என்ன இருந்தாலும் அல்டிமேட் இதுன்றது வந்து நம்ம நினைக்கிறத செய்யறதுக்கு அலோவ் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர். அப்படி ஒரு ப்ரொடியூசராகவும் நான் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு நடிகராகவும் அவர் இருக்காருன்ற அந்த துணிச்சலோடு தான் நான் இந்த படத்தை ஆரம்பித்தேன். அப்படி தான் இன்றைக்கி முடிச்சிருக்கோம். சாட்டிஸ்ஃபைடாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கிளிம்ஸ் பார்த்துட்டீங்க. மற்ற உங்களோட கிளிம்ஸ் பற்றின ரிவ்யூஸை சொல்லுங்கள். அப்புறம் என்னோட நன்றி, நான் கருடனுக்கு நான் யாருக்கும் தேங்க் பண்ணல, ப்ரெஸ்ஸுக்கு எல்லாத்துக்கும். ஸோ அதுக்கும் என்னோட நன்றிகள். உங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே இந்த கிளிம்ஸையும் பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை சொல்லுங்கள். நான் என்னன்றதை என்ன இருந்தாலும் நான் கற்றுக்கிட்டு அடுத்ததாக போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக நான் அதை ஏற்றுக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னோட க்ரூவுக்கும், மியூசிக் டைரக்டர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், ஃபைட் மாஸ்டர், எடிட்டர் வரல இன்னைக்கு, அவருக்கு எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். என்னோட டீம், என்னோட கோ டைரக்டர்ஸ், என்னோட ரைட்டர் டீம் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். இந்த படத்தினுடைய காஸ்ட், நடிகர்கள் பெரும்பாலானவங்களை நாங்கள் கூப்பிடல. ஏன்னா ஒரு சின்ன ஈவெண்ட்டாக பண்ணலாம் சார் சொன்னார். இந்த கிளிம்ஸை வந்து ஒரு சின்ன ஈவெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். நானும் ஒரு சின்ன ஈவெண்ட்டாக இருக்குன்னு தான் நினச்சேன். பட்டு சார் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சின்ன ஈவெண்ட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஃபர்தரான ஈவெண்ட்ஸில் நம்ம நடிகர்கள் எல்லாருமே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அன்பும் பண்பும் நிறைந்த பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் மற்றும் இந்த படத்தின் இயக்குனர் டைரக்டர் திரு துரை செந்தில்குமார் அவர்கள் மற்றும் இந்த படத்தின் இசை அமைப்பாளர் திரு ஜிப்ரான் அவர்கள், என்றும் என்னோடு நட்போடு இருந்து வரும் வியாபாரிகள் சங்க தலைவர் திரு விக்ரமராஜா அவர்களே, இந்த படத்தில் பணியாற்ற அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் மற்றும் என்மேல் மிகுந்த அன்பும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு அதீத நம்பிக்கையோடு இருக்கும் என்னுடைய ரசிக பெருமக்களும், இந்த நேரத்தில் அனைவருக்கும் என் பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லீடர், இந்த படத்தோட டைட்டில் பார்த்ததும் எல்லாருக்கும் என்ன தோணுன்னா, இது ஒரு அரசியல் சார்ந்த படமா இல்லை இது ஒரு எந்த மாதிரி படம்னு ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் வரும். இது வந்து இந்த படத்தில் ஒரு அரசியல் சார்ந்த காட்சிகளோ இல்லை அரசியல் சார்ந்த ஒரு வசனங்களோ ஒரு துளி கூட இதில் கிடையாது. இது முழுக்க ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம். இப்போ இந்த கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க. இதுதான் இதில் ஒரு சின்ன ஒரு துளி, அதாவது ஒரு சோனா பாத்துக்கு ஒரு சின்ன ஒரு துளி. இது மாதிரி இந்த படத்துடைய எசன்ஸ் இதுதான். இதே போல் தான் இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ட்ராவல் ஆகும். இந்த படத்துடைய ஸ்டோரி பார்த்திங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு இன்னசென்டான ஒரு அப்பா பிள்ளை, அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. திடீர்னு அவங்க வாழ்வியில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் வந்து அதில் இன்டர்ஃபியர் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை தான் நம்ம டைரக்டர் துரை செந்தில்குமார் வந்து அவ்வளோ அற்புதமாக இதில் திரைக்கதை அமைத்து இன்றைய தலைமுறைகளுக்கு பிடித்த மாதிரியான ஒரு திரைக்கதை அமைக்கிறோம். அதுதான் முக்கியம். இன்றைக்கி வந்து கதைகள் அதே தான் இருக்கும், இல்லை இயக்கங்கள் அதே தான் இருக்கும். இந்த திரைக்கதை அமைக்கிறது தான் இன்றைக்கி வந்து ஒரு சவாலான விஷயம். இன்றைய ரசிகர்களுக்கு திரைக்கதையை வந்து பிடிக்கிற மாதிரி அவ்வளோ துல்லியமாக, அதாவது படம் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சு, ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து நம்ம துரை செந்தில்குமார் அவர்கள் டைரக்டர் வந்து அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. அடுத்தது இசையமைப்பாளர் ஜிப்ரான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு பார்த்துருப்பீங்க. அதே போல் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது. அதே போல் படத்தின் கதையோட்டத்துக்கு தகுந்த மாதிரியான சாங்ஸை வந்து இந்த படத்தில் அவர் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கிறாரு.
அடுத்தது டிஓபி திரு வெங்கடேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஷூட்டிங் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட ஒரு 40 டேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வெளிநாடான ஜார்ஜியாவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் பண்ணோம். ஆஃப்டர் தட் ஜெய்ப்பூர், ஊட்டி, அப்புறம் சென்னையில் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஃபைட் அதே போல் எல்லா விஷயங்களும் பண்ணும்போது அப்புறம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவருக்கு இந்த படம் வந்து அவர் வாழ்வில் அடுத்த கட்ட உயரத்துக்கு எடுத்துகிட்டு போன்றதில் ஒரு துளியும் சந்தேகம் இல்லை. அடுத்தது வந்து எடிட்டர் வந்து பிரதீப் ராகவ். அவர் பார்த்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் உள்ள படங்களான டிராகன், ஜனநாயகன் போன்ற படங்களில் பணியாற்றினவர். இந்த படத்தை அந்தளவுக்கு கிறிஸ்பாக, அந்தளவுக்கு ஒரு ஷார்ப்பாக ஒரு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது ஆர்ட் டைரக்டர் துரைராஜ். அவர் வந்து பார்த்திங்கன்னா இது செட்டாக இல்லை நிஜமாகவே அப்படி இருந்ததுன்ற அளவுக்கு தான் ஒரு வியப்பாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு செட் அமைச்சு அவர் சிறப்பாக பணியாற்றியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் அடுத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் செட்லேயே வந்து மகேஷ் மேத்யூ, ஸ்டன் மாஸ்டர். அவர் வந்து பார்த்திங்கன்னா செட்டுக்கு வரும்போதே ஒரு ட்ராக்கு, ஒரு ஜாக்கெட் போட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு அப்படி ஒரு பவர்ஃபுல்லாக வருவார். அவர் வந்தாலே செட்டில் எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி, ஒரு பவர் வந்துடும். ஏன்னா தலைவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம காந்தாரா 2ல் முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அதில் பார்த்துருப்பீங்க அவர் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கிறாருன்னு. ஸோ இந்த படத்துலையும் அதே போல் சில வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ரசிப்பீங்க. அடுத்தது சிறு வயசுலேருந்து எனக்குள்ள ஆசைகளை சொல்லிட்டார் சார். வந்து நான் பேசலான்னு அதுக்கு முன்னாடி சார் சொல்லிட்டார். இருந்தாலும் சொல்கிறேன். சொன்ன மாதிரி சிறு வயசுலேருந்து எனக்கு சினிமா துறை மேலே மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது. என்னுடைய ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஷாருக் கான், ஒரு பக்கம் சல்மான் கான், 2 பேரோட படம் ஒட்டி வச்சுருப்பேன். அப்போ என் தாயார்கிட்ட அவரை சொல்லுவேன், நான் ஒரு நாள் இதே போல் ஒரு நடிகர் ஆவேன் அப்படின்னு சொல்லும்போது தாயார் வந்து சிரிச்சிட்டு சந்தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய சூழ்நிலை வந்து என்னுடைய ஃபேமிலி பிஸ்னஸ், என்னுடைய தந்தையார் மேலே நான் மிகப்பெரிய பக்தியும் மிகப்பெரிய ஒரு மரியாதையும் உள்ளவன். ஸோ என்னுடைய தந்தையார் பிஸ்னஸை நான் அவங்க கூட எடுத்து அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது என்னுடைய முழுமையாக ஒப்படைச்சி என்னுடைய முழு உழைப்பையும் கொடுத்து, ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் முதல் ஆளாக நான் ஸ்டாஃப் வரதுக்கு முன்னாடி முதல் ஆளாக கடைக்கு போவேன். கடை வேலையை முடிச்சு லாஸ்ட்டாக தான் நான் வந்து கடைசி ஆளாக தான் நான் வந்து போவேன். ஆரம்பம் முதல் இன்று வரைக்கும் அதே தான். இந்த படப்பிடிப்பிலும் அதே போல் தான். செட்டுக்கு முதல் ஆளாக தான் போவேன், கடைசி ஆளாக தான் போவேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் எதில் இறங்குறனோ அதில் முழு ஃபோக்கஸ்டாக என்னுடைய முழு உழைப்பையும் அதில் இறக்கி செய்வேன். அதுதான் என்னுடைய கேரக்டர். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய கண்டென்ட் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ஒரு பக்கம் கண்டென்ட் ஓரியன்ட் படம், ஒரு பக்கம் வந்து மாஸ் ஆக்ஷன்றாங்க. இப்போ நாங்கள் வந்து இதில் இந்த படத்தில் என்ன மெயினாக இது பண்ணியிருக்கோன்னா, ஒரு நல்ல ஒரு கதையம்சம் கண்டென்ட் இருக்கணும், அதே போல் ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குன்ற மாதிரி இன்றைக்கி எல்லா தரப்பு மக்களுக்கும் இன்றைக்கி உள்ள ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி இது ஒரு சிறப்பான படமாக இருக்குது. எங்கள் படக்குழுவும் சரி, நானும் சரி, இதை பார்த்துட்டு மிகப்பெரிய சந்தோஷமும் மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதே சந்தோஷமும் அதே சாட்டிஸ்ஃபைடும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் சினிமா துறையை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு தனிநபர் வெற்றி இல்லை, ஒரு படம் வெற்றி அடைகிறது ஒரு தனிநபர் வெற்றி இல்லை. அதாவது சினிமா தொழில் இன்றைக்கி வந்து பல ஆயிரம் தொழிலாளர் இருக்காங்க. இந்த பக்கம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் பல ஆயிரம் தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு படமும் நான் வெற்றி அடையணும்னு நினைப்பேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பல ஆயிரம் தொழிலாளர்கள் வந்து இப்போ சினிமா துறை கொஞ்சம் இறங்குமுகமாக இருக்குது. இன்றைக்கி பல ஆயிரம் தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் வேலைவாய்ப்புகள் குறையுது, புதுசாக வர்றவங்களுக்கும் வேலைவாய்ப்பு ஒழுங்கான முறையில் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் எப்போவுமே நினைப்பேன் அதில் இருக்கிற எல்லா படங்களுமே வெற்றி அடையணும் அப்படின்னு நினைப்பேன். அதே போல் பத்திரிகையாளர்களை நீங்களும் இந்த சினிமா துறை வளர்கிறதுக்கு உங்களுடைய முழு சப்போர்ட்டையும், அது சினிமா துறை மறுபடியும் எழுச்சி பெறதுக்கு உங்கள் அனைவருடைய சப்போர்ட்டும் வேணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தினுடைய சிங்கிள் வந்து வர்ற 14ஆம் தேதி காதலர் தினத்தன்றி முதல்ல இதை வெளியிடுறோம், முதல் சிங்கிளை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி வந்து கிளிம்ஸ் வெளியிடுறோம். அது இதே போல் ஒரு இதோட பவர்ஃபுல் பேக்கடாக இருக்கும். அது நீங்கள் வரும்போது பார்ப்பீங்க. அடுத்தது இந்த படத்தை வந்து ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா வேலைகளும் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 10-12 நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணணும். அதுக்கான வேலைகளும் போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் ப்ரெஸ்ஸு உங்கள் முன்னாடி தான் எல்லா இதுவும் நடத்துவோம். உங்கள் எல்லாருக்கும் இப்போவே உங்களுக்கு இன்விடேஷன் பண்ணிடுறேன். எல்லோரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பாக செய்யணும்னு இப்போவே வேண்டி கேட்டுக்கிறேன். அதே போல் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் விழாவில் ரசிகர்களாகட்டும், அதில் நடித்து அதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், அதே போல் ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதில் கலந்துக்கிடுவாங்க.
அதுக்கப்புறம் தொடர்ந்து படத்துக்கான ப்ரொமோஷன் உங்கள் மீடியா உங்கள் கூட தான் இணைந்து செயல்பட போகிறோம். நீங்கள் எல்லாம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தரணும். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்கும் நன்றியும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் வணக்கம் சார். எஸ் சார், வணக்கம் சார். கிளிம்ஸ் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. ஒரு ஃபுல் எனர்ஜியோட பக்காவாக பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். துரை செந்தில்குமார்கிட்ட சார் இந்த கேள்வி. சார், படத்தினுடைய டைட்டில் லீடர் தெலுங்கில் வந்து இந்த பாலகிருஷ்ணா படத்தோட டைட்டிலாக தான். ஸோ தெலுங்குல இது வரதுனால ஏதாவது டைட்டில் இஷ்யூ இருக்குமா, இல்லை ஆல்ரெடி என்ஓசி வாங்கியிருக்கோமா சார்? செக் சார். வணக்கம் சார். சார், லீடர் டைட்டில் வந்து அவரோட டைட்டில் இல்லை சார், அது முன்னாடி வந்த படம் சார். ஏவிஎம் ராணா சார் நடிச்சிருப்பாங்க, ஒரு பழைய இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்த படம் சார். லெஜெண்ட்ன்ற படம் தான் அவர் பண்ணியிருந்தார் சார். லீடர் படம் தெலுங்குல இல்லை சார், அது முன்னாடி வந்த படம் தான். பட் இன்னைக்கு காமனாக நம்ம தமிழில் அந்த மாதிரி டைட்டில் இல்லை சார், லீடர் டைட்டில் இல்லை. இல்லை தெலுங்குக்கு தான் தெலுங்குலேயும் வாங்கிட்டோம், ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அது 2003-04 வந்த படம் சார் அது. ஸோ ராணாவோட ஃபர்ஸ்ட் படம் லீடர். லெஜெண்ட் சார். எஸ் சார். யா, இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. எஸ் சார், எங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் இப்போ லீடர் அதே டைட்டில் பற்றி தான் கேள்வி. ஆனால் என்னன்னா, இப்போ நம்ம ரஜினி சாரை வந்து நம்ம தலைவர்னு சொல்லிட்டே இருக்கிறோம். சரி, அவருக்கு கூட லீடர் அப்படின்ற டைட்டில் வச்சு அவர் படம் பண்ணல. சரிங்க சார். அண்ட் விஜய் இப்போ அரசியலுக்கு வர்றாரு. சரிங்க. அவர் கூட அந்த லீடர் அப்படின்ற டைட்டில் அவருக்கு கிடைக்கல. ஆனால் இப்போ நீங்கள் பேசும்போதே தெளிவாக சொன்னீங்க, அரசியலுக்கும் இதுக்கும் துளி கூட சம்பந்தமே இல்லை அப்படின்னு. அதனால தான் டைட்டில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லீடர் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் லீடர், உண்மையாகவே லீடராக இருக்கிறதா இருந்தால் யாருக்கு லீடராக இருக்க விரும்புகிறீங்க? இந்த டைட்டில் கிடைச்சதுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? டைட்டில் கிடைச்ச சந்தோஷம். என்னோட லீடர் வந்து என்னுடைய தந்தையார் தான். நாளைய லீடர் யாருன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன், கொஞ்சம் காலம் ஆகட்டும். வாழ்த்துக்கள் சார். இங்கே சார், இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது சார். சார் இங்கே சார், இங்கே லெஃப்ட் சைடு மெல்வின். எஸ் சார். சார், இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து அதான் வந்து ஒரு காமனாகவே இருக்குது, இந்த மாதிரி ரத்தம் இது மாதிரி ரொம்ப ஆக்ஷன்லாம் பார்த்துட்டு தான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து கெட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சடனாக உங்களே பார்க்குறதுக்கு ரொம்ப எங்களுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது ஸ்க்ரீன். சரி. பட் ஆனால் நீங்கள் எப்படி இந்த கதையை சூஸ் பண்ணீங்க? இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, இது வந்து ஜென்ரேஷனில் வந்து வெறும் இது ஒரு ஆக்ஷனு வெட்டு குத்து அப்படி கிடையாது, பிளட்டு அப்படி கிடையாது. இது வந்து ஒரு எமோஷன் கண்டென்ட்டான ஒரு ஃபிலிமு. நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது தான் தெரியும் இது எந்த அளவுக்கு இது ஒரு எமோஷன் கண்டென்ட்டாக. இது வந்து எவ்ரி ஒன் ஹார்ட், அது வந்து ரொம்ப டச் பண்ணும். அது வந்து அது படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அது புரியும். இது வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பிளட்டு அந்த ஹிஸ்டரி அது மாதிரி போகாது. எமோஷன் கண்டென்ட்டாக அவர் செய்கிற வேலைகள், அவர் வந்து செல்ஃப் ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன பண்ண போகிறன்றது தான் இதில் இருக்குது சார். தேங்க்யூ. இப்போ எமோஷனலான ஒரு இடத்துல சரியான இந்த ஃபைட் வருதுன்னு சொல்லும் போது அந்த தொடர்ச்சியை அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு எதுவும் பிரச்சனையாக இல்லை சார். ஏன்னா ஃபைட்டுன்றது தேவையில்லாத வைக்கும் போது தான் அந்த கேள்விகள் வரலாம். ஒரு எமோஷனோட எக்ஸ்டென்ஷனாக ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு பிரச்சனை, எந்த காரணத்துக்காக சண்டை இருக்குது கதையில் அப்படின்னு நம்ம அந்த தொடர்ச்சியோடு சொல்லும் போது யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்கல்ல சார். அப்படி தான் ரிசீவ் பண்ணார் சார். ஃபோட்டோ வச்சு சொல்லியிருப்பாரு, நான் வந்து இது மாதிரி ஆக்டர் ஆகணும்ன்ட்டு. சார், நீங்கள் வந்து ஒரு டேரக்டராக அவர் எந்த இடத்துல வச்சு பார்க்குறீங்க? எந்த இடத்துலையா? ஆமாம் சார், நான் என்னன்னா ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர்ன்றது சொல்ல முடியாது சார். தனிப்பட்ட சார், இப்போ லெஜெண்ட் சரவணன் சார்ன்றதுக்கு ஒரு கதைக்கான ஒரு ஹீரோ, அப்படிதான் நான் அவரை தனியாக ஒருத்தராக பார்க்குறேன் சார். இப்போ இன்னொருத்தரோட அவரோட இன்னொன்று அப்படின்ற மாதிரி நான் அவரை பார்க்கல சார், தனியாக பார்க்குறேன் சார். அப்படிதான் சொல்லணும். இது லெஜெண்ட் சாருக்கு இந்த கேள்வி. எஸ் சார். லெஜெண்ட் படத்தில் க்ளீன் ஷேவோட நடிச்சிங்க. இப்போ தாடி மீசையோட ஒரு கெட்டப்பு. தனிப்பட்ட முறையில் கேட்டால் அந்த கெட்டப்போட இது வந்து சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. உங்களுக்கு எந்த கெட்டப் பிடித்தமானதாக இருக்குது? இல்லை, ஆக்சுவலி நான் வந்து அதை வந்து ஒரு வேறு ஒரு ஃப்ளேவரில் அதை கொடுக்கணும்னு நினச்சேன். அது சம்திங் அதில் வந்து சில டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தது. இப்போ இது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்களே சொல்லுங்க, வலைப்பேச்சில் நீங்களே சொன்னீங்க கொஞ்சம் தாடி மீசை வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. வச்சுட்டேன், அவ்வளோதான், கொடுங்க. லெஜெண்ட் சார். எஸ் சார். எஸ் லெஜெண்ட் சேர்த்து ஒரு நிமிஷம் பாலா. ஆக்சுவலாக இந்த இது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பரபரப்பாக இருந்தது, ஜனநாயகன். ஸோ அதுலேயும் விஜய் சாரும் குழந்தையும் தான் வரும். இதுலேயும் குழந்தையும் நீங்களும் தான் காட்டியிருக்காங்க, ஹீரோயினை காட்டவே இல்லை. ஸோ ஜனநாயகன் வெக்கத்துக்கு பதில் லீடர்னு வச்சுருக்காங்களா நேமு? ஏன்ட்ட கேட்குறீங்களா? இது பேருமே சேர்த்து தான்.
இல்லை அது வேற ஸ்டோரி சார், இது கம்ப்ளீட்டாக வேற ஸ்டோரி. அதனோட ஸ்டோரி டோட்டலாக அது நானும் கேள்விப்பட்டேன். அதனோட ஸ்டோரி லைனே டோட்டலாக வேற. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ப்ராசஸ் சார். இந்த டைட்டில் இல்லாமல் இப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஜனநாயகன்னு, எங்களுக்கு இப்போ தான் தெரியும். நாங்கள் லீடர்ன்றதை 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டோம் சார். விஜய் சார் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அஜித் சார் சினிமா அவுட் ரேசிங்க்கு வந்துட்டாரு, அவரும் சில படம் நம்புறாரு. அந்த கேப்பில் இப்போ வந்து எல்லாருமே லெஜெண்ட் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நாங்கள் அதான் நான் சொன்ன மாதிரி எதுலேயுமே ஒரு முழு முயற்சியோடு இறங்குவேன். அதே போல் தான் இதில் இறங்கியிருக்கோம், அதை செயல்படுத்தியிருக்கோம். அதை வந்து ஜனங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் சார். பரத் லெஜண்ட் சார், நீங்கள் சார் இங்கே கேட்குது. எஸ் சார், எஸ் சார். சொல்லுங்கள் சார். எஸ் சார். ஒரு படம் முடிச்சுட்டு அடுத்த படம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் திருப்பி பண்ணுறீங்க. எஸ் சார். அது உங்களை தயார்படுத்திக்கிட்ட விதம் ஏன்னா நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கும். முதல் படம் முடிச்சப்போ பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க நிறையா. ஸோ உங்களை தொழில் முறையில் நான் இவ்வளோ பர்ஃபெக்டாக நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், உங்களை நீங்கள் பாலிஷ் பண்ணிட்டது என்னென்ன விதம், என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? இல்லை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு ஒருத்தர் வரும்போது விமர்சனங்கள் வரும். இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு வராத விமர்சனங்கள் யாருக்குமே வர்றது இல்லை. ஸோ விமர்சனங்கள் வந்து வந்தாலும் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோட நம்மளுக்கு ஒரு இலக்கு தெரியும், அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கும்போது நம்ம கிளியராக மைண்டு அதை நோக்கி பயணிக்கும்போது அது வெற்றி கிடைக்கும்போது அந்த விமர்சனங்கள் அப்படி பாசிட்டிவாக மாறிடும். இதுதான் என்னுடைய கொள்கை சார். லெஜண்ட் சார். எஸ் சார். ஃபர்ஸ்ட் படமும் உங்களுக்கு எள்ளு, இந்த படமும் ஃபர்ஸ்ட் அது தானாக அமைஞ்சதுங்க. தானாக அமைஞ்சது, அது ஒன்றும் பிளான் பண்ணல, தானாக அமைஞ்சது. இல்லை, அஜித் சார் வீலியே ஸ்டார்ட் பண்ணுவார். இல்லை அப்படிலாம் இல்லை, அதை தானாக அமைஞ்சது சார். இது எதுவும் இது பண்ணல. எஸ் சார். நெக்ஸ்ட் சார். பிரேம் சார். பிரேம் கொஞ்சம் சார். சரிங்க சார். சோஷியல் மீடியாவில் பொதுவாக வந்து நிறைய மீம்ஸ்கள் வரும். சரி. ஸோ உங்களை பற்றியான நிறைய மீம்ஸ்கள் வந்திருக்கு, நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா? இல்லை, அது பாதர் பண்ணுறதில்ல. ஏன்னா எனக்கு தெரியும், என்னுடைய இலக்கு எனக்கு தெரியும். அதனால் அதை பெருசாக நான் பாதர் பண்ணுறதில்ல. நான் என்ன இலக்கு நோக்கி பயணிச்சுட்டே இருப்பேன். ஸோ அந்த இலக்கை அடையும் போது இது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்போ புரியும். அது வந்து நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன செஞ்சேன்றது எனக்கு புரியும். தட்ஸ் ஆல். அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள், இந்த மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, இன்னைக்கு வந்து அது ஒரு காமனான ஒரு இதாக இருக்குது. எல்லாருமே அதை செய்கிறாங்க. இன்னைக்கு வந்து அது அது தவிர்க்கவே முடியாது. இன்றைக்கி வந்து எல்லாரையும் விமர்சனத்துக்குள்ளாராங்க. அதாவது மிகப்பெரிய தலைவர்கள்லேருந்து கடவுள்லேருந்து எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறாங்க. அதை நம்ம பெருசுப்படுத்தி பார்க்கணும் அவசியம் கிடையாது. நம்ம என்ன செய்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம் சார். சார் இங்கே எஸ் சார். சார் இப்போ நீங்கள் பெரிய பிஸ்னஸ்மேன் தமிழ்நாட்டிலேயே. எஸ் சார். ஆனால் வந்து பெரிய ஹீரோவை வந்து உருவெடுத்து வர்றீங்க. உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது, பிஸ்னஸ்னால ட்ராவல் பண்ணுறது பிடிக்குதா, இல்லை வந்து ஒரு பெரிய ஹீரோவை ட்ராவல் பண்ண பிடிக்குமா? இல்லை, எனக்கு ஃபஸ்ட்டு ஃபேமிலி பிஸ்னஸ் தான். அதான் ஃபஸ்ட்டு எனக்கு இம்பார்ட்டன்ட். அதில் தான் ஃபுல் ஃபோக்கஸ்டு. இது வந்து எனக்கு ஃபேஷன். எனக்கு வந்து சின்ன வயசில் நான் சொன்னேன், ஆல்ரெடி இப்போ சொன்னேன், சின்ன வயசுலேருந்து ஆர்வம் அதிகம். ஸோ அதனால் இந்த துறைக்கு வந்தேன். அதில் என்னால் செயல்பட்டு என்னால் அதை சக்ஸஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோடு தான் இதை நான் செயல்பட்டு இருக்கேங்க. சரி, அப்புறம் வந்து எல்லாருமே கேட்குற ஒரே விஷயம், சாரோட ஃபோட்டோ மட்டும்தான் சரணா ஸ்டோரில் இருக்குது, மற்ற ஆக்டரோட ஃபோட்டோஸ் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. நான் கூட பார்த்துருக்கேன். அப்படி அதெல்லாம் உண்மை. இதுக்கப்புறம் இந்த படத்தில் எல்லாரோட ஆர்டிஸ்டோட ஃபோட்டோவும் இல்லை கண்டிப்பாக இப்போ இது வந்து ஒன்லி கிளிம்ஸ் இப்போ தான் ஆரம்பம். இன்னும் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குது, அடுத்தது இன்னும் டீசர் இருக்குது, அடுத்தது எல்லாத்துலேயும் வரும். கண்டிப்பாக வருங்க. எல்லாருமே அதில் பங்களிப்பு இருக்குது. எல்லாருடைய பங்களிப்பும் காட்டும். நான் என்ன கேட்டனோ எல்லாமே பண்ணி கொடுத்தாருன்றது தான் எனக்கு தெரியும். அதை தாண்டி அவர் எதையும் கேட்கவும் அலோவ் பண்ணல. இந்த படம் வந்து தூத்துக்குடியில் பண்ணியிருக்கோம் சார். ஜார்ஜியாவில் ஒரு 15 days ஃபாரின் ஷூட் பண்ணியிருக்கோம். ராஜஸ்தானில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஊட்டியில் ஷூட் பண்ணியிருக்கோம். இப்படி பல இடங்கள் பண்ணியிருக்கோம் சார். ஒரு 90 days, அரௌண்ட் 90 days கிட்ட ஷூட்டிங் போச்சு சார். 97 ஒரு 7 நாள் ஒரு வேற ஒரு டேஸ் தான் 97. கிட்டத்தட்ட எல்லாமே 1.5 கால் ஷீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 150 நாள் மைண்டில் வச்சுருங்க. ஸோ அப்போ எவ்வளோ பெரிய படம். ஆனால் அதை கிறிஸ்பாக அதை வந்து 2 hours 20 minutes 15 minutes அப்போ அந்த அளவுக்கு அதை கிறிஸ்பாக எப்படி கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்கள். அப்போ அது அதனுடைய அந்த அளவுக்கு அவர் வந்து மெனக்கெட்டுருக்காரு. சார் 3 பேருக்கும் சார் இங்கே சார் ஜிப்ரான் சார் ஃபஸ்ட்டு, இந்த படத்தில் நீங்கள் சந்தித்த டிஃபிகல்ட்டிஸ் எதனா இருக்கா? செக் டிஃபிகல்ட்டிஸ் மியூசிக்கெலாம் எனக்கு நிறையா சேலஞ்சஸ் இருந்துச்சு. என்னென்னா படம் என்னதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேலில் ஆரம்பிக்கும். ஒரு சார் அப்போது சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு அப்பாக்கும் குழந்தைக்குமா ஆரம்பிக்கும். தென் அது வந்து ரொம்ப பெருசாகிக்கிட்டே இருக்கும். பட் மியூசிக்கல்லி ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் எல்லாமே கனெக்டடாக இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஐ மீன் ஹேட்ஸ் ஆஃப் டு த டேரக்டர். ஸோ இமோஷனல் கண்டென்ட்டும் இருக்கும். அதே இமோஷனல் கண்டென்ட் ஒரு லார்ஜர் ஸ்கேலில் இப்போது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயோ ஒரு ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மியூசிக்கல்லி பண்ணுங்கிறது எனக்கு மியூசிக்கல்லி கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்த ஒரு விஷயம். அண்ட் அப்புறம் இன்னொரு விஷயம்,
வேறு டேரக்டரோட பிகாஸ் அவரோட ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தார். இது வேணும் எனக்கு, இந்த ஆப்ஷன்ஸ் போகிறது, இது இப்படி இருக்கலாம், இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஃபஸ்ட்டு ஒன்று ஓகே பண்ணிட்டு செகண்ட் ஒன்று ஓகே பண்ணுறது, இன்னும் அந்த மாதிரி எனக்கு கன்ஃபியூஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால் எனக்கு இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த பாட்டு நான் சொல்லுவேன். சரவணன் சார், உங்களுக்கு சார். எஸ் சார். சார் உங்களுக்கு இந்த படத்துக்கான டிஃபிகல்ட்டிஸ் எதனா இருக்கா? இல்லை, எனக்கு டிஃபிகல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விடிவி கணேஷ் சார் தான். ஏன்னா அவர் கூட நடிக்கிறதுன்றது எனக்கு அதான் மிகப்பெரிய சவாலாக இருந்தது இந்த படத்தில். ஆனால் சார் வந்து என்ன பண்ணிட்டாரு, படத்தோடைய மூடு மாறிடுன்னு சொல்லி நிறைய சென்சார் போட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டாரு நிறைய விஷயங்களை. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து நான் வேலை பார்த்தது நம்ம விடிவி கணேஷ் சார் தான். அவர் தான் தேங்க்ஸ் சொல்லணும். சரி சார், நீங்களும் சொல்லுங்கள் சார், உங்களுக்கான டிஃபிகல்ட்ஸ் இந்த படத்தில் என்னென்ன? இல்லை சார், எனக்கு அப்படி எதுவும் இல்லை சார். நான் ஒவ்வொரு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு சீனை ஒவ்வொரு நாளும் எப்படி எடுக்க போகிறோன்ற ஒரு இதோட தான், ட்ரீமோட தான் ஒவ்வொரு டைரக்டரும் செட்டுக்கு போவோம். அது கரெக்டாக முடிஞ்சுதான்றதை ஈவினிங் டபுள் செக் பண்ணுவோம். அப்படி தான் நான் இந்த ப்ராசஸை பார்த்தேன், அப்படி தான் இதுக்குள்ளே இருந்தேன். எனக்கு தனியாக அப்படி எதுவும் கஷ்டமாக எதுவும் தெரியல சார் இந்த படத்தில். இன்னும் சொல்ல போனால் எனக்கு சில படங்களில் நம்ம ப்ரொடியூசரை சில விஷயங்கள் கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த படத்தில் நான் என்ன நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் பண்ண முடிஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது இந்த படம் பண்ணுறது, மற்ற என்னோட படங்களை விட. அப்படி தான் நான் சொல்லணும் சார். சரவணன் சார் சார், மோகன் அங்கே முடிச்சுட்டு வரட்டும். அதாவது சொல்லுங்க. சினிமா சார்ந்த விழாக்களுக்கு வந்து சினிமா சார்ந்த பிரபலம் வச்சு தான் ஆடியோ ஃபங்க்ஷனோ டீச்சர் எல்லாம் வெளியிடுவாங்க. சரி, ஆனால் நீங்கள் விக்ரமராஜா சார் வச்சு பண்ணியிருக்கீங்க, அதுக்கு காரணம் என்ன? இல்லை, அவர் என்னுடைய நண்பர், நீண்டகால நண்பர். அதாவது இன்னைக்கு வியாபாரத்துறையில் என்னுடைய துறையிலே அவர் இருக்கிறாரு, அதை சார்ந்த மக்கள் அவர் கூட இருக்காங்க. ஸோ அந்த நட்பு ரீதியாக நான் வந்து அவரை என் கூட இணைச்சிக்கிட்டேன். அந்த நட்பு இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி ரொம்ப சிறு வயசுலேருந்தே இருக்குது. இந்த நட்பு எங்கே தொடரும், இது வந்து அதுக்கு எல்லையே கிடையாது. சார், ஃபஸ்ட்டு வந்து லெஜண்ட் சரவணா பேர் இருந்தது சார். அப்போ வந்து லெஜண்ட் சார்னு கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ லீடர் சரவணான்னு போடுவாங்களா சார் நேமு, இல்லை வந்து கண்டினியூவாக லெஜண்ட் சரவணா தான் வரும்? படத்தோடைய பேர் தான் இல்லை லீடர், என்னுடைய பேர் லெஜண்ட் சரவணன் தான் சார். ஏன்னா ஆக்சுவலி சரவணன் தான் இருந்தது. அப்புறம் அந்த கடை பேர் வரும்போது லெஜெண்டுன்னு வரும்போது நிறைய சரவணன் இருந்ததால் லெஜெண்ட் சரவணன்னு அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். லெஜெண்ட் சார், டைரக்டர் ஸ்டண்ட் அதிகமாக பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. ஸ்டண்ட் பார்க்கும்போது கிளிம்ஸ்லேயே காமிச்சிங்க. ஆமாம், இதுக்காக டைரக்டர் ஏதாவது ப்ராக்டிஸ் அனுப்புனாரா? ஏன்னா இப்போ சமீபத்தில் ஆன் ஸ்பாட் பண்ணுறது தான், எல்லாமே ஆன் ஸ்பாட் தான், இறங்கி அடிக்கிறது தான். ஆமாம்மா, அது சொல்லுவார் அவர் இதில் சொல்லுவார், தலைவர் யார் சன் மாஸ்டர் சொல்லுவார், அன்னைக்கு ஆடியோ ஃபங்க்ஷனில் சொல்லுவார். சார் இயக்குனர் சார். எஸ் சார். இந்த சைடு சார். எங்கே சார்? இங்கே சார். ரைட் சார், சொல்லுங்கள். கருடன் வந்து மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு. இப்போ வந்து லீடர் பண்ணியிருக்கீங்க. தமிழக மக்களுக்கு இந்த படம் வந்து என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? சார், மக்களுக்கு தாக்கத்தை பெரிய கேள்வியாக இருக்குது சார். இது அந்தளவுக்குலாம் இல்லை சார். ஒரு திரைப்படமாக அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் ஒரு டேக் அவே பாயிண்ட்டும் நம்ம சின்னதாக ஒன்று பண்ணிட்டாலே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சார் இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமா சூழலில். ஏன்னா இது பிஸ்னஸும் சேர்ந்தது இல்லை சார் ஒரு திரைப்படம்ன்றது. ஸோ இதில் அந்த பிளெண்டு கரெக்டாக இருக்கும் சார். ஒரு டேக் அவே இருக்கும், ஒரு ஃபேமிலிக்கான என்டர்டெயின்மெண்ட், அது கூட எல்லாமே சேர்ந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் தான் சார் அந்த படம். சரவணா சார், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படம் வந்து சூப்பர் கான்செப்ட். அதாவது சுகர் பேஷண்ட் வந்து மருந்து, அதுக்காக நீங்கள் இறங்குனீங்க, அதுவே பெரிய ஒரு வரவேற்பாக இருந்தது. எஸ் சார். ஆனால் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா இந்த போதை கலாச்சாரம் அந்த படங்கள்லாம் வர ஆரம்பிச்சுது. ஸோ இந்த மாதிரி போதை கலாச்சாரம் அந்த மாதிரி உங்கள்கிட்ட ட்ரெண்டிங்கில் அந்த மாதிரி ஸ்டோரிஸ் ஏதாவது வந்தால் நடிப்பீங்களா? மக்களுக்கு மெசேஜ் சொல்கிற மாதிரி படங்கள் நடிப்பீங்களா? இல்லை, எப்போவுமே இதில் வந்து ஒரு கான்செப்டோடு தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். கண்டிப்பாக நெகட்டிவ் ஷேடான விஷயங்களை எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் தான். இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக தான் இருக்கும். சார் சரவணன் சார். எஸ் சார். இங்கே சார் பட்டி தொட்டி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு தெரியும். எஸ் சார். இந்த படத்தை நீங்கள் அடிமட்ட மக்களுக்கும் போய் சேர்ற அளவுக்கு நீங்கள் என்ன மாதிரி எடுத்துகிட்டு போய் சேர்க்க போகிறீங்க சார் இந்த படத்தில்? இல்லை, அதுக்கு முதல் ஆச்சாரம் தான் இது. உங்கள் முன்னாடி தான் இருக்கும். இது உங்கள் முன்னாடி இருக்கிறத விட வேறு என்ன இருக்குது? பட்டி தொட்டிக்கிட்ட போய் சேரது நீங்கள் தான். உங்கள் மூலமாக தான் எல்லாட்டையுமே சேரப்போகுது. இதை விட பெருசு என்ன இருக்குது சார்? லெஜண்ட் சார். எஸ் சார். ஆக்சுவலாக படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஹீரோக்கள் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா யோகி பாபு வாயில் கூட சிகரெட் வச்சுட்டாங்க. சரிங்க. ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அந்த இது பண்ணலை. ஆமாம், சிகரெட் தண்ணி படத்தில் வந்தால் சிகரெட்டு ட்ரிங்க்ஸ் ரெண்டுமே பண்ண மாட்டேன். கேட்க அவ்வளோதான், போதுமா? நான் ரியல் லைஃப்லேயும் பண்ணுறதில்ல, சினிமாவிலையும் அது பண்ணுறதில்ல. சார் சரவணன் சார். எஸ் சார். முதல் படத்தில் ஊர்வசி ரவுத்தையில் வைக்கிறீங்க. ஆமாங்க, ஆமாம். இந்த படத்தில் ஹீரோயினை கண்ணில் காட்ட மாட்டேங்கிறீங்க. இல்லை, ஆல்ரெடி நான் தான் சொல்கிறேன் மாதிரி பாயல் ராஜபத்னு சொல்லிட்டு ஆடியோ ஃபங்க்ஷனில் எல்லாருமே கலந்துக்குவாங்க, எல்லா ஆர்டிஸ்டும் கலந்துக்குவாங்க.
நெக்ஸ்ட் சார் வணக்கம். வணக்கம் சார். பாலமுருகன் சாணக்கியால இருந்து. எஸ் சார். சார் துரை செந்தில்குமார் சாரோட கதை பண்ணணும்னு எதன் அடிப்படையில் இந்த இயக்குனர்கிட்ட படம் பண்ணணும் நீங்கள் முடிவு? இல்லை, நான் வந்து மிகப்பெரிய டைரக்டர்ஸ் 2-3 பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு சில உடன்பாடுகள் ஏற்படலை. சார் கூட உட்கார்ந்து பேசும்போது எனக்கு அவங்க சொன்ன கதையாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ஸோ அதனால் அவர் கூட இணைந்து இதை பணியாற்றும் போது தான் தெரிஞ்சது இந்த அளவுக்கு பிரமாதமாக இவர் பண்ணிகிட்ருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே இப்போ பாதி படம் போயிட்டு இருக்கும்போது அடுத்த படம் பண்ணணும்னு சார்னு சொல்லிட்டு இப்போ படம் முடிகிறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்து அவருக்கு அக்ரிமெண்ட்டும் போட்டாச்சு அடுத்த படத்துக்கு. சார் சரவணா சார், சார் லெஜண்டில் வந்து விவேக் சார் நடிச்சிருப்பார். எஸ் சார். அவர் லைவ் ஆடியோ தான் போட்டிருப்பீங்க. இப்போது லைவ் ஆடியோ தான் அதில் போட்டிருப்பீங்க. ஸோ அது கொஞ்சம் ரஷ்ஷாக அதை கொஞ்சம் சவுண்டு ஏற்றி தான் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஏஐ அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஆமாம். அந்த வாய்ஸை மாற்றிட்டு ஏஐ ஏதாவது வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா விவேக் சாருக்கு? இல்லை, அது ஏதாவது ரீரிலீஸ் இருந்தால் அதை யோசிக்கலாங்க, அந்த டைம் பார்க்கலாங்க. எஸ் சார். ஓகே. தேங்க்யூ.